காரைக்குடி செஞ்சை பங்கினுடைய பாதுகாவலி இயேசுவின் குழந்தை தெரசா திருவிழாவை உங்களோடு இணைந்து இத்திருப்பலிக்கு தலைமையேற்று இத்திருப்பலியை நிகழ்த்தி இறை வார்த்தையை பகிர்ந்தளித்து உங்களுக்கு இறை ஆசிரை பெற்றுத்தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்த அளவில் சிவகங்கை மறைமாவட்டத்தில் உள்ள பங்குகளில் நான் வெகு காலத்திற்கு முன்பே இருந்து தொடர்புள்ள பங்கு செஞ்சை புனித குழந்தை தெரசா பங்கு. நம்முடைய மறைமாவட்டம் பிரியாமல் ஒருங்கிணைந்த மறைமாவட்டமாக இருந்த பொழுதே 1986-87 நம்முடைய அப்பொழுதிருந்த மதுரை பேராயர் அவருடைய செயலராக உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்திற்கு நான் உதவி செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு சில வருடங்கள் ஆலயத்தினுடைய பாதுகாவலினுடைய திருவிழாவிற்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறேன். இப்பொழுது முதல் முறையாக இங்கு திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். ஒரு சில முறைகள் ஏற்கனவே பள்ளி நிகழ்வுகளுக்காக நான் வருகை தந்திருந்தாலும் அல்லது பிற தனி நிகழ்வுகளுக்கு வருகை தந்திருந்தாலும் ஆயராக முதல் முறையாக பங்கு குடும்பத்தை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தை தெரசா என்று சொல்லுகிற பொழுது நமக்கு இன்னும் 2 தெரசாக்கள் நினைவுக்கு வருவார்கள். கத்தோலிக்க திருச்சபை 3 புனிதைகளை தெரசா என்ற பெயரிலே கொண்டாடுகிறார். ஒருவர் 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அபிலா தெரசா, இரண்டாவதாக நமது புனிதை 1873 முதல் 1897 வரை 24 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த குழந்தை தெரசா. மூன்றாவதாக நமது நாட்டில் அல்பேனியாவில் 1910ஆம் ஆண்டு பிறந்து 1997 வரை இந்தியாவில் கல்கத்தாவில் வாழ்ந்து கல்கத்தா அன்னை தெரசா என்று அறியப்பட்ட அன்னை தெரசா. இந்த 3 தெரசாக்களையும் கத்தோலிக்க திருச்சபை திருப்பீடத்திலே ஏற்றி கொண்டாடுகிறார். இந்த மூவரும் நம்முடைய திருச்சபை வரலாற்றில் நூற்றுக்கணக்கான புனிதர்கள் இருந்தாலும் இந்த 3 புனிதைகளும் சிறப்பான புனிதைகளாக இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக தனித்தனி பகுதிகளில் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியவர்களாக இருக்கிறார்கள். முதலிலே அபிலா தெரசாவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு கார்மேல் சபை சகோதரி. குழந்தை தெரசாவும் கார்மேல் சபை சகோதரி. ஆனால் 67 ஆண்டுகள் வாழ்ந்த அபிலா தெரசா அப்பொழுது உலகப்போக்கிலேயே போய்கொண்டிருந்தார். ஆன்மீகமற்ற நிலையில் இறைவனை நோக்கி திரும்பாமல் உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழலில் உலகம் மட்டுமல்ல, திருச்சபை மட்டுமல்ல, கார்மேல் சபையும் அப்படி சென்று கொண்டிருந்த சூழலில் புனித சிலுவை அருளப்பரோடு சேர்ந்து ஜான் ஆஃப் த கிராஸ் அவரோடு இணைந்து முதலிலே கார்மேல் சபையில் மாற்றங்களை கொண்டு வந்தார், சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு உலக திருச்சபையை, ஏன் குறிப்பாக திருத்தந்தையர்களுக்கே அறிவுரை கூறக்கூடியவராக அவர் மாறினார். எனவேதான் அவர் மறை வல்லுனராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இப்படி இறைவனை நோக்கி திருப்பிய முதல் தெரசா அபிலா தெரசா. இரண்டாவதாக வருபவர் நம்முடைய குழந்தை தெரசா. குழந்தை தெரசாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் குழந்தை தெரசா, அதுதான் அது சிறப்பு. குழந்தையாக ஏறத்தாழ இளைஞராக கூட முழுமையாக அந்த வயதை அடையாமல் குழந்தை பருவத்தை முடித்து 11 பருவத்தை முடித்து இளையோர் பருவத்திற்கு வருகிற பொழுது இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆனால் அவர் 15 வயதிலே கார்மேல் சபையிலே சிறப்பு அனுமதி பெற்று சேர்ந்தவர். அதற்கு அடுத்த 9 வருடங்களிலே உலகம்
அறியக்கூடிய நபராக அவர் மாறினார். அதற்கு அதன் காரணம் என்ன என்றால், அவர் புனிதத்தை நோக்கி நகர்ந்த நகர்வு. அதுவும் அவிலா தெரசா போன்று திருச்சபையினுடைய அமைப்புகளுக்குள் ஊடுருவவில்லை. அவருடைய துறவு மடத்தில் இருந்து கொண்டே உலகம் முழுவதையும் ஈர்க்கக்கூடியவராக அவர் மாறினார். அவருடைய ஜெபத்தால், அவருடைய நோன்பால், அவருடைய பரித்தியாகங்களால் அவர் உலகம் அறியக்கூடிய நபராக மாறினார். அவருடைய சாதனை என்பது எதிலே அடங்கியிருக்கிறது? சிறு சிறு வழிகளில் இறைவனை அடைகிற அந்த வழியை காட்டியதால் தான் அவருடைய சாதனை போற்றப்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்கள். வழக்கமாக நாம் பெரிய விஷயங்களை சாதிக்க துடிப்போம். கிரேட் மேன், கிரேட் உமன் என்று நாம் மாற வேண்டும் என்று நினைப்போம். அதற்காக பெரியதை சாதிக்க வேண்டும், எவரெஸ்ட் மேல் ஏற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். விளையாட்டிலே உலக சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எழுத்தாளர்களே சாகித்ய அகாடமி பெற வேண்டும், அகாடமி விருது பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு சின்ன சின்ன வழியில் கடவுளை அடைய முடியும். கடவுள்தான் மையம், கடவுளும் விண்ணகமும் மோட்சமும் என்று இதனை நோக்கியே 24 மணி நேரமும் சிந்தித்து நகர்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் சிறு சிறு வழிகளில் இறைவனை சென்றடையும் வழியை காண்பித்ததால் தான் அவர் சிறு வழி தெரசா என்று அழைக்கப்படுகிறார், சின்ன ராணி என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே எப்படி நம்முடைய குழந்தை தெரசாவுடைய சிறப்பு சிறிய வழியில், குழந்தை மனத்தில், குழந்தை தன்மையில் இறைவனை அடைகிற முயற்சியாக அமைந்திருந்தது. அதுதான் அவருடைய சிறப்பு. மூன்றாவதாக, இந்த 3 தெரசாக்களிலே அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்று சொன்னால் அன்னை தெரசா தான். அவர் 97 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். குழந்தை தெரசா 24 ஆண்டுகள், அவிலா தெரசா 67 ஆண்டுகள், அன்னை தெரசா 97 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அவர் இறக்கிற பொழுது அரசினுடைய உச்சபட்ச மரியாதையை பெற்றவராக அவர் அடக்கம் செய்யப்பட்டார். மற்ற இருவரும் திருச்சபை முறைப்படி அறியப்பட்டவர்கள்தான். இவர் உலக அளவிலும் அறியப்பட்டவராக இருந்தார். இவருடைய சிறப்பு என்ன என்றால், புனிதத்திற்கான வழி, புனிதம் என்பது இறைவனை பற்றி நினைப்பது, பக்தி முயற்சிகளை கடைபிடிப்பது, அருளடையாளங்களிலே பங்கேற்பது என்ற வழக்கமான முறையிலிருந்து அவர் வேறுபட்டார். அது எப்படி என்று சொன்னால், கடவுளை அன்பு செய்வது என்பது உன்னுடைய அயலானை அன்பு செய்வதாகும். நல்ல சமாரியன் உவமையிலே இயேசு சொன்னதை இவர் காட்டினார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் ஆசிரியராகத்தான் பணி செய்தார். அந்த பணிக்காகத்தான் லொரேட்டோ சபை அவரை கல்கத்தாவிலிருந்து அவர்களுடைய பள்ளிக்கு அனுப்பியது. 17 ஆண்டுகள் ஆசிரியராக, தலைமை ஆசிரியையாக இருந்தாலும் அவருக்கு நிறைவு கிடைக்கவில்லை. அவருக்கு எப்பொழுது நிறைவு வந்ததென்றால், ஏழைகளை நோக்கி அவர் சென்ற பொழுதுதான். அப்பொழுது இருந்த கல்கத்தா நிலை இன்று கூட தமிழகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் கல்கத்தாவில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. மக்கள் வறுமையிலும் நோயிலும் வாழ்கிறார்கள். அப்பொழுது எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். நோயாளிகள், வயதானவர்கள் தெருவிலே தூக்கி எறியப்பட்டு விடுவார்கள். வீட்டிலே வைத்து அவர்கள் பார்க்க மாட்டார்கள். குறிப்பாக தொழுநோயாளிகள். இவர்களை எல்லாம் மக்கள், குடும்பத்தினர் உதாசீனம் செய்து தூக்கி எறிந்தவர்களை இவர் போய் பார்த்து தேடி எடுத்து வந்து அவரவர்களுக்கு என்ற ஒரு இல்லங்களை ஏற்படுத்தி, இறப்போருக்கென்று இல்லம், முதியோருக்கு என்று இல்லம், தொழுநோயாளிகளுக்கு என்ற இல்லம், அதற்கு பிறகு பெற்றுவிட்டு தூக்கி எறியப்பட்ட குழந்தைகளுக்கு என்ற இல்லம், எப்படி கைவிடப்பட்டவர்களுடைய அப்போஸ்தலராக அவர் மாறினார். அவர் அழகான வார்த்தை சொல்லுவார், பிரார்த்தனை செய், நீ கடவுளிடம் செல்வாய், சேவை செய், கடவுள் உன்னிடம் வருவார்.
என்ற ஒரு வித்தியாசமான, இதுவும் திருச்சபையினுடைய விவிலியத்தினுடைய பிரிக்க முடியாத போதனை ஆன்மீகம். ஆனால் நாம் இந்த ஆன்மீகத்தை இதுவரைக்கும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அவர் அங்கே சமூகத்தை, தாழ்த்தப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை நோக்கி சென்று அவர்களுக்கு சேவை செய்த காரணத்தினால் அவர் பெரிதாக அறியப்பட்டார். அவர் இப்பொழுது புனிதையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இப்படி 3 தெரசாக்கள் நமக்கு புனிதத்தினுடைய 3 கோணங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இப்பொழுது இன்றைய நாளிலே இன்றைய நமது மறையுரை சிந்தனையாக அகமும் புறமும் மலர்விக்கும் முழு விடுதலை இறையியல். இது என்னுடைய சப்ஜெக்ட். 15 மணி நேரம் பேசுகிற சப்ஜெக்ட் இது. ஆனாலும் மிக சுருக்கமாக இந்த விடுதலை இறையியல், விடுதலை அது நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே கேட்ட வார்த்தை. ஆன்மீகத்திலே அல்லது மறையுறைகளிலே மிக அரிதாக கேட்கும் வார்த்தை. ஆனால் இறையியல் கல்லூரிகளிலே 70கள் தொடங்கி அல்லது 80கள் தொடங்கி கேட்கப்படுகிற வார்த்தை விடுதலை. இந்த விடுதலை என்று சொல்லுகிற பொழுது விடுதலை பேசுகிறவர்கள் வழக்கமான சமய சடங்குகள், திருப்பலிகள், பக்தி முயற்சிகள் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. சமூக அரசியல் விடுதலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற ஒரு போங்கு இருக்கிறார். ஆனால் விடுதலை என்பது கிறிஸ்தவத்திற்கு அடிப்படையான ஒரு கருப்பொருள், லிபரேஷன் என்பது. ஆனால் இந்த விடுதலை என்பது அக விடுதலை, ஆன்மீக விடுதலை என்று 20 நூற்றாண்டுகளாக திருச்சபை அழுத்தம் கொடுத்து வந்தார். எனவே விடுதலை என்பது இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெறுவது, இந்த உடலினுடைய ஆசாபாசங்களிலிருந்து விடுதலை பெறுவது, சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து விடுதலை பெறுவார் என்று திருச்சபை போதித்து வந்தார். சரியாக சொன்னால் உடல், உலகம், பிசாசு என்று உடலையும் உலகத்தையும் பிசாசையும் ஒரே வரிசையில் நிறுத்தியது நம்முடைய பழைய ஆன்மீகம், கத்தோலிக்க ஆன்மீகம். எனவேதான் நான் 2000 நம்மாழ்வு ஆசிரியராக அரசியல் விடுதலை பற்றி எழுத ஆரம்பித்த போது நம்மாழ்வு இதழிலே பல கிறிஸ்தவர்கள், நமக்கு எதுக்கு அரசியல், ஏன் அரசியல் பற்றி பேசுறீங்க, நமக்கு அரசியல் வேண்டாம், ஆன்மீகம் மட்டும்தான் வேண்டும் என்று எனக்கு எழுதினார்கள். அப்பொழுது நான் அம்பேத்கருடைய கூற்றை மேற்கோள் காட்டினேன். நீங்கள் சரியான அரசியலை உருவாக்கவில்லை என்றால் தவறான அரசியல் உங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்துவிடும். அதை வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த அரசியல் என்பது தவறானது என்று கருதப்பட்டது. ஆனால் தவறான அரசியல் தவறானது, நல்ல அரசியல் தேவையானது. அரசியல் என்பது வேறொன்றும் இல்லை, மக்களை சமூகமாக வழிநடத்துகிற ஒரு கலை, அதுதான். எனவே அப்படி. ஆனால் இங்கே ஆன்மீகமும் ஆன்மீக விடுதலையும் அரசியல் விடுதலையும் இணைந்து போக வேண்டும். 1970களிலே குஸ்டாவோ குட்டியரஸ் என்ற தென் அமெரிக்க நாடுகளை சார்ந்த இறையியலாளர், அவர் எனக்கு வகுப்படுத்திருக்கிறார். அவர் எழுதிய எ தியாலஜி ஆஃப் லிபரேஷன் என்ற நூல் வழியாகத்தான் இந்த விடுதலை இறையியல் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. அதற்கு பிறகு பல பேர் அது பற்றி எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த விடுதலை இறையியல் என்பது என்ன என்று சொன்னால், அதில் இறையியல் என்பதனால் இறைவன் இருக்கிறார் என்று அர்த்தமாகிவிடுகிறார். எனவே விடுதலை இறையியல் என்ன சொன்னது என்று சொன்னால், அக விடுதலையை பற்றி மட்டும் கவலைப்படக்கூடாது, புற விடுதலையை பற்றி கவலைப்பட வேண்டும். குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகள், எல் சல்வாதோர், பிரேசில், பனாமா போன்ற நாடுகள் பெரும் முதலாளிகள், முழு நாடுகளும்
பெரும் அமெரிக்க முதலாளிகளுக்கு கீழ் இருக்கும். எல்லா நிலங்களும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஏழைகள் பட்டினியிலும் பசியிலும் வாடுவார்கள். இந்த இரண்டு நாடுகளும், ஒடுக்குபவர்களும் ஒடுக்கப்படுபவர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த விவிலியத்தினுடைய செய்தியை இந்த இறையலார்கள் எடுத்து சென்றார்கள். பைபிளின் அடிப்படையில், விவிலியத்தின் அடிப்படையில் தான் இந்த இறையியல் பேசப்பட்டது. எனவே அப்படி இப்பொழுது விடுதலை என்பது அகப்புற விடுதலை. ஒருதலை பட்சமாக பேசப்பட்ட ஆன்மீக விடுதலையை முழுமையான விடுதலையாக, அகமும் புறமும் சார்ந்த விடுதலையாக, அது பொருளாதார விடுதலையாக இருக்கலாம், சமூக விடுதலையாக இருக்கலாம். சமூக விடுதலை என்றால் சாதிய கட்டுப்பாடுகள், சாதிய தீண்டாமைகள், இவற்றிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், அல்லது அரசியல் விடுதலையாக இருக்கலாம். எனவே இப்படி இந்த முழு கூற்றையும், மனிதன் என்பவன் அவனுடைய உடல், அவன் வாழும் உலகம், இதுவும் இறையாட்சியினுடைய ஒரு பகுதி என்ற கருத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்படி சொல்லித்தான் அகமும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும், அகப்புற விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விடுதலை இறையலாளர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே நடுநிலையில் நிற்பது கஷ்டமாகி போய்விடுகிறது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பக்கம் சாய்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்பொழுது விடுதலை பேசுகிறவர்கள் சமூக விடுதலை பற்றி பேசுவார்கள், அரசியல் விடுதலை பற்றி பேசுவார்கள், பொருளாதார விடுதலை பற்றி பேசுவார்கள். ஆனால் ஆன்மீக விடுதலை, அக விடுதலை பற்றி பேசுவதில்லை. இதில் இன்னும் ஒன்று என்ன என்றால், அக விடுதலை பேசுவதற்கு கொஞ்சம் தில் வேண்டும். அவர் அகத்திலே விடுபட்டவராக இருக்க வேண்டும். அவர் அகத்திலே விடுபட்டவராக இல்லாமல் தன்னுடைய குறைபாடுகளை மூடி மறைப்பதற்காக கூட புற விடுதலை பேசலாம். எனவே அக விடுதலை அடைந்தவர்கள் தான் புற விடுதலை பேச முடியும். அன்னை தெரசா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் எளிமையிலும் ஏழ்மையிலும் எளியவர்களை நோக்கி நகர்ந்தார் என்றால், அவர் இந்த பணத்தாசை, புகழாசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவராக இருந்தார். அதனால் தான் அவருடைய ஆன்மீக விடுதலையே அவர் பிற சமூக பொருளாதார விடுதலைக்கு அடித்தளமிடுவதற்கு, அதை நோக்கி நகர்வதற்கு அடித்தளமாக இருந்தார். எனவே நம்முடைய அக விடுதலை என்பது மிக மிக முக்கியம், ஆன்மீக விடுதலை என்பது முக்கியம். அதே சமயம் இந்த இரண்டும் வேறுபட்டதல்ல, அதுதான் மிக முக்கியம். நம்முடைய இன்றைய ஆன்மீகம் என்பது இறையாட்சியினுடைய ஒரு பகுதியை நமக்கு சொல்லித் தருவது, உலகம், உடல் இவற்றினுடைய நல்ல தன்மைகளை வளர்த்தெடுத்து இறையாட்சியினுடைய ஒரு பகுதியாக மாற்றுவது. இரண்டாம் முறையாக ஆண்டவர் இயேசு வருகிற பொழுது இந்த உலகமும் மாற்றப்பட்டு அழகான இறையாட்சியின் பகுதியாக இருக்க வேண்டும், மனிதர்களும் அவர்கள் உடலும் உள்ளமும் நலமடைந்தவர்களாக அவரை சந்திக்க வேண்டும். இதுதான் புதிய ஆன்மீகம், இந்த ஒருங்கிணைந்த ஆன்மீகம். இதில் எந்த ஒருதலை பட்சம், பழைய காலம் போல ஆன்மீக விடுதலை என்று சொல்லி சடங்குகள் சம்பிரதாயங்களை பற்றி மட்டும் பேசினாலும் தவறு, அதுதான் ஆன்மீகம் என்று சொன்னாலும் தவறு. அதே சமயம் புறவிடுதலை என்று சொல்லி மற்ற விடுதலைகள் பற்றி பேசினால் இந்த அக விடுதலை இல்லை என்றால் புற விடுதலையை பெற முடியாது, பெற்றாலும் அது காணாமல் போய்விடும். எனவேதான் இந்த அகப்புற விடுதலை, ஒருங்கிணைந்த விடுதலை, இன்டகிரேட்டட் லிபரேஷன் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு எது அடிப்படை? அதனை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசையா எழுதிய நூலிலே, அது என்னுடைய கடைசி அதிகாரத்திலே எசையா 66 10 முதல் 14 உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் எசையா நூல் ஒரு மற்ற நூல்களை விட ஒரு சிறப்பான நூல். காரணம் என்ன என்றால், இவர்கள் இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்திலே அவர்கள் 3 அடிமைத்தனங்களை, 3 கொடுமையான அடிமைத்தனங்களை சந்தித்தவர்கள். ஒன்று எகிப்தில்,
1650 ஆண்டுகளுக்கு இயேசுவுக்கு முன்பாக. அதற்கு பிறகு 722 அசிரிய அடிமைத்தனம், 722 கிமுவில். அதற்கு அடுத்து 584 பபிலோனிய அடிமைத்தனம். அவர்கள் பபிலோனியாவிலே முழுமையாக உற்சாகம் இழந்து உள்ளம் உடைந்தவர்களாக எதிர்காலம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது எசையா அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து எழுதுவதுதான் எசையாவினுடைய புத்தகம். அதிலே ஒரு எசையா எழுதவில்லை, 3 எசையாக்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 எசையாக்களும் ஒரே செய்தியைத்தான் சொல்லுகிறார்கள். நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கையில் வாழ்ந்த, உள்ளம் உடைந்து எதிர்காலம் இல்லை என்று எண்ணிய, திரும்பவும் எருசலேமுக்கு பாலஸ்தீனாவுக்கு செல்ல மாட்டோம், அழிந்து போவோம் என்று கருதிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து மீண்டும் நீங்கள் அங்கு செல்வீர்கள், அங்கு ஒரு இனமாக இருப்பீர்கள், ஆட்சி அமைப்பீர்கள், நீங்கள் தொடர்ந்து உங்களையே நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள், இன்னும் ஒரு அரசனுக்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள் என்ற செய்தியை சொன்னதுதான் இந்த எசையா புத்தகம். அதில் என்ன உருவகம் என்று தரப்படுகிறது? 2 உருவகம் தரப்படுகிறது. ஒன்று, எருசலேமை தாயாக மாற்றுகிறார் எசையா. அதிலே தான் 66:12 ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன், நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இந்த தாய் யார் என்றால் எருசலேம் தாய். எருசலேம் நகரை அவர் தாயாக உருவகிக்கிறார். அங்கே அவர்கள் செல்வார்கள், அவர்கள் வாழ்வடைவார்கள். அங்கே அந்த தாயின் மடியிலே பாலுண்டு அவர்கள் துள்ளி குதித்து எழுவார்கள் என்ற செய்தியை கொடுக்கிறார். 2வதாக கடவுளே தாயாக மாறுவதை பார்க்கிறோம். நான் 13:66-13 கடவுளே தாயாக மாறுகிறார். அவர் தாய் தன் பிள்ளையை பேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்கிறார். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்கிறார். இதுதான் கடவுள் தரப்போகிற அந்த அரசியல் விடுதலை, கடவுள் தருகிற விடுதலை. கடவுள்தான் சைப்ரஸ் என்ற அரசனை மனத்தை மாற்றி பபிலோனியாவிலிருந்து இவர்கள் செல்லலாம், இவர்கள் செல்லும் பொழுது எல்லோரும் பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புங்கள், அவர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு எருசலேமிலே ஆலயத்தை கட்டுவார்கள் என்று சொல்லுகிறான். அதனால்தான் இஸ்ரேல் மக்களே சைப்ரஸை மீட்பர் என்று அழைத்தார்கள். இந்த அளவிற்கு எதுவும் கடவுள் செயல். இங்கே இந்த விடுதலை இறையியல் அல்லது புறம் பார்த்த இறையியலிலே ஏதோ விடுதலையை இவர்களே கொண்டு வருவது போல பேசுவதும், கூச்சல் எழுப்புவதும், போராட்டங்கள் செய்வதும், இதுதான் இதனுடைய நெகட்டிவ் சைட். ஆனால் எல்லாம் கடவுளுடைய செயல். கடவுள் அவற்றை நிகழ்த்துவார். அவற்றை உரிய காலத்திலே அதற்குரிய வழிமுறைகளை, அதற்குரிய நபர்களை அவர் கொடுப்பார் என்பதுதான் இந்த எசையாவினுடைய செய்தி. இப்பொழுது இறுதி பகுதிக்கு வருகிறார். நம்முடைய குழந்தை தெரசா, அவருடைய வழி சிறிய வழி, குழந்தை வழி. குழந்தையை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகமும் பேசியதை நாம் கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள பகுதிகளிலே மிக அழகாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். விண்ணரசில் மிகப்பெரியவர் யார்? ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரை விண்ணரசில் மிகப்பெரியவர் ஆவார். இதுதான் இன்றைய கடைசி செய்தி. நம்முடைய குழந்தை தெரசா குழந்தை மனம் கொண்டவராக இருந்தார். விண்ணரசிலே யாரெல்லாம் குழந்தை மனமுடையவர்களாக செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முதலிடம்.
இந்த பெரியவர்கள், இவர்கள் பெரியவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள். இந்த குழந்தைகள் தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன விரும்புகிறார்கள்? வளர்கிற பொழுது எப்படி வளர்கிறார்கள்? நம்முடைய கவிஞர் சொல்லுவது போல, எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையரின் வளர்ப்பிலேன்னு சொன்னாரு. அது தப்பு. சமூகத்தின் வளர்ப்பினிலே. இந்த சமூகம்தான் பாகுபாடுகளை சொல்லிக் கொடுக்கிறார். அன்னையர்கள் சமூகத்தினுடைய ஒரு பகுதி, இந்த சமூகத்தினுடைய ஒரு பகுதி. எனவே இந்த சமூகம் நேக்கு போக்காரு, அடுத்தவங்களை அடிச்சு பிடிச்சி நீ நல்லா வந்துரு, உண்மை எல்லா இடத்துலையும் பேசாத, ரொம்ப நல்லவனா இருந்துராத, இப்படியெல்லாம் இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே குழந்தையாக இருக்கிற பொழுது கடவுள் போல இருக்கிறார். அதுவும் நம்முடைய கவிஞன் சொன்னது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. எனவே குழந்தைகள் குணத்தால் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுடைய குணம், குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்கு. என்னன்னா அடம்பிடிக்கிறது, தான் விரும்புகிறத பெறுற வரைக்கும் அழுகுகிட்டு இருக்கும். அந்த குழந்தைத்தனம் இல்லை, சைல்டிஷ்னஸ் இல்லை, சைல்டு லைக்னஸ். எனவே குழந்தைகள் போல் இருப்பது, இந்த குழந்தைத்தன்மை என்பது முதலிலே மாசற்ற தன்மை. இந்த குழந்தைக்கு வேறுபாடு பார்த்து பழகிற தன்மை இருக்காது. மாசு இல்லாமல் எல்லாம் ஒன்று என்று கருதும். இரண்டாவதாக உண்மையை பேசும். மூன்றாவது பாகுபாடு பார்க்க தெரியாது. நான்காவது நயவஞ்சகம் இருக்காது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச இந்த குழந்தைக்கு தெரியாது. அதுதான் குழந்தையின் குணம். இந்த குழந்தை நயவஞ்சகமற்ற குழந்தையாக, உண்மை பேசுகிற குழந்தையாக இருக்கிறது. பாகுபாடு பார்க்க தெரியாத குழந்தையாக இருக்கிறார். இந்த உண்மை பேசுவர், ஏன் வளர்ந்தவர்கள் உண்மை பேசுவதில்லை? ஆதாயத்தின் காரணமாக உண்மை பேசுவதில்லை, அல்லது பிரச்சனைகளின் காரணமாக உண்மை பேசுவதில்லை. ஆனால் குழந்தைக்கு அப்படி இல்லை. ஒரு பழைய கதை, ஒரு அரசன் நல்ல நல்ல உடுப்பா போடணும்னு நினைப்பான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உடை மாற்றுவான். பழைய கதைங்க அது. அப்போ ஒருத்தர் ஒரு ஞானி இவனுக்கு பாடம் போகட்டும்னு நினைக்கிறார். அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, ராஜா, ரொம்ப அழகான ஒரு உடை இருக்கு, அந்த உடையை பின்ற கலை இங்கே உலகத்தில் வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும், 2 வருஷம் காலம் அவகாசம் தேவைப்படும். எனவே நீங்கள் நிறைய பணமும் பொருளும் எனக்கு கொடுக்கணும். 2வது காவலர்கள், இராணுவமெல்லாம் எனக்கு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் செய்த பிறகு நான் 2 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியாவே எனக்கு ஒதுக்கி எனக்கு சாப்பாடு மற்றபடி என்னுடைய வேலை செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி தரணும். ராஜா நிறைய காசை கொடுத்து, ஏன்னா அவன் புது புது உடை அணிகிறவன், அதனால் மெல்லிய உடை, அழகான உடை, யாரும் பார்த்திராத உடை அப்படின்னு உடனே ஆசைப்பட்டு செய்ய சொல்லிட்டான். 2 வருஷம் ஆகுது. அவர் வர்றாரு. ராஜா, இப்போ உங்களுக்கு புது உடை அணிய போகிறேன், அப்போ நீங்கள் எல்லா உடையும் எடுத்துடணும். எடுத்துட்டு நான் உடையை அணிவிச்சுடுவேன். ஆனால் என்னன்னா, மனசில் கள்ளம் இல்லைன்னா தான் அந்த உடை தெரியும், கள்ளம் இருந்தால் உடை தெரியாது. அதனால கள்ளம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அந்த உடை தெரியும்னா உடனே ராஜா நினச்சான், இல்லை ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் தப்பாக போயிடுமே, கள்ளம் உள்ள ஒன்று சொல்லிடுவானே அப்படின்னுட்டு இவன் அமைதியாக என்ன பண்ணுறான், அந்த உடையை உடுத்திக்கிட்டான். உடுத்திக்கிட்டு இவர் உடுத்துறாரு. உடுத்தி விட்டு ராஜா ஊர்வலம் போகணும் ராஜ வீதியில். அவர் போகும்போது ராஜா அம்மனம்மா வர்றான்னு பார்த்துட்டு பொண்ணு புரசெல்லாம் உள்ளே ஓடுது. இந்த ஆம்பளையை மட்டும் விட்டு கொடுக்காம அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படி நிற்கிறான். ஆனால் ஒரு குழந்தை மட்டும் ஐயையோ ராஜா அம்மனம்மா போறாருன்னு சொன்னார். அந்த குழந்தைக்குத்தான் உண்மை பேசுகிற திராணி இருக்கிறது. ஜெர்மனில் ஒரு பழமொழி உண்டு, குடிகாரர்களும் குழந்தைகளும் உண்மை பேசுவார்கள். நான் அந்த முதல் பாட்டுக்கு போகல. குழந்தைகள் எப்பொழுதும் உண்மை பேசுகிறார்கள், எப்பொழுதும் உண்மை பேச. குடிகாரர்கள் தண்ணி போட்டால் மட்டும்தான் பேசுவார்கள். எனவே உண்மை என்பது குழந்தைகளுடைய அடிப்படை குணம்.
இரண்டாவது பாகுபாடற்ற தன்மை. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார். வந்த உடனே 4 வயசு குழந்தை, அம்மா யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் பாரு அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா சொந்தக்காரர், கொஞ்சம் வசதியானவர். அடியே யாரோ ஒருவரா, மாமா வந்திருக்காரு, அங்கிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உபசரித்து அந்த அம்மா அனுப்பிடு. மறுநாள் தெருவை சுத்தம் பண்ணுறவர் அந்த தொடப்பத்தோடு வெளியே வர்றாரு. ஏதோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி அடைச்சிருச்சு, அதை எடுத்து விடுங்கம்மான்னு சொல்கிறதுக்காக வந்து கூப்பிடுறாரு. அப்போ இந்த குழந்தை ஓடி போய் அம்மா அம்மா அங்கிள் வந்திருக்கார். அம்மா வெளியே வந்து பார்த்துட்டு ஒரு அறை, யாரை போய் அங்கிள்னு சொல்கிறார். இந்த சமூக பேதங்கள், உண்மையற்ற தன்மை, நயவஞ்சகம் ஒன்றை பெறுவதற்காக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று நம்முடைய திருமூலர் சொன்னது போல, உண்மை பேசுபவர்களாக குழந்தைகள் போல, உண்மை பேசுபவர்களாக குழந்தைகள் போல, பாகுபாடு தெரியாதவர்களாக குழந்தைகள் போல, நய வஞ்சகம் அற்றவர்களாக, இதுபோல இருந்த குழந்தை தெரசா போல நாம் அனைவரும் இருக்க கடவுள் நமக்கு அருள் புரிய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென்.